ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செயின் ஸ்டிச் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஷூயிங் த்ரெட் எடுத்திருக்கேங்க. ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஷூயிங் த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? அதுக்கப்புறம் இந்த ஷூயிங் த்ரெட்டை ஃப்ரேமுக்கு அடியில் போட்டுக்கிறது இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பவுல் ஒன்று எடுத்திருக்கேன். அப்போ தான் பவுலில் போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே இங்கே ஓடாமல் இருக்கும். இப்போ வாங்க செயின் ஸ்டிச் எப்படி போடலான்னு பார்க்கலாம். அடுத்தது வந்துங்க, ஒன் டைம் நான் மெட்டீரியல் லிஸ்ட் சொல்லும்போது இந்த மாதிரி கட்டர் நான் உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன். இந்த மாதிரி த்ரெட் கட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நம்ம அடிக்கடி நம்மளுக்கு தேவைப்படும் த்ரெட்டை கட் பண்ணுறதுக்காக. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க கிளாஸ் மார்க்கிங் பென்சில் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போது ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது இந்த நூலை நல்லா நம்ம வந்துட்டு கிண்ணத்தில் போட்டுட்டேன். நான் நூலை உங்களுக்கு தெரியுதா? நான் கிண்ணத்தில் போட்டுட்டேன். இந்த நூலோட இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துக்கிட்டேங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா பல்ஜியாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. பல்ஜியாக போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை இதில் கட் பண்ணி விட்ருங்க. எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விடலன்னா அது அடுத்தடுத்த ஸ்டிச்சில் வந்துட்டு செயினில் மாட்டிக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா தெரியுதுங்களா எப்படி போட்டிருக்கேன்னு? இந்த மாதிரி போட்டுட்டு த்ரெட்டுக்கான நீடில் இது வந்துட்டு அயன் நீடில். இதில் வந்துட்டு துளிப் பிராண்ட் நீடிலுக்கு மாதிரி நம்பர்லாம் எதுவுமே இல்லைங்க. இது வந்துட்டு அயன் நீடில், த்ரெட்டுக்கான நீடில், பீடுக்கான நீடில் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னாவே ஷாப்பில் உங்களுக்கு கொடுப்பாங்க. நம்பர் எதுவும் ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு நம்பர் இல்லை. அயன் நீடிலுக்கு வந்துட்டு எந்த ஒரு நம்பருமே இல்லை. இப்போது இந்த பவுலில் நான் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சிட்றேங்க. இது எப்படி இந்த த்ரெட்டை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய கட்டை விரலும் தெரியுதுங்களா? இந்த தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கர்லேயும் இருங்க. இந்த தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கர் தான் நம்மளுக்கு தேவைப்படுது த்ரெட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு. இப்படி தம் ஃபிங்கரை பிடிச்சிட்டு இப்படி போய் இப்படி வரணுங்க. புரியுதா? இங்கே பிடிச்சிட்டு இந்த ஆள்காட்டி விரல் வழியாக போய் இப்படி வரணும். தெரியுதுங்களா? இன்னொரு டைம் சொல்கிறேன் பாருங்கள். தம் ஃபிங்கர், இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், இந்த 3 ஃபிங்கர்களுக்கு தானுங்க வேலை. இப்படி பிடிச்சிட்டு இந்த மிடில் ஃபிங்கரில் வச்சு இப்படி. ஓகேங்களா? புரியுதுங்களா? இதை கிளாத்துக்கு அடியில் லெஃப்ட் ஹேண்டை கொண்டு போயிடுவோங்க. ரைட் ஹேண்டில் தான் வேலை. இப்போ வந்துட்டு குத்தி இங்கே இழுப்போம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பிடிச்சிட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டு வந்துட்டு அடியில் வச்சுருப்போம் நம்ம ஃப்ரேமுக்கு அடியில். இந்த நீடில் நம்ம அடியில் எப்படி பண்ணுவோம்னா இப்படி பிடிச்சி தான் இழுப்போம். சரிங்களா? இப்போ வாங்க இந்த லெஃப்ட் ஹேண்டை நம்ம ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுப்போம். ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுட்டு இங்கே நீடில் பஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீடலுக்கும் நம்மளுக்கும் ஒரு பாண்டிங் ஏற்படுத்தணும். நம்ம இப்படி தான் வந்துட்டு இப்படி பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ தானே கற்றுக்குறோம். ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு நீடலுக்கு நம்மளுக்குமான ஒரு பாண்டிங். ஏன்னா இப்படி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். இந்த 4 விரலையும் கீழே வச்சுட்டு தம் ஃபிங்கரை மேலே வச்சுட்டு இப்படி 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 உருட்டி பாருங்கள். அதுக்காக ஒரு பாண்டிங், நீடலுக்கும் நம்மளுக்குமான ஒரு பாண்டிங். இன்றைக்கி முடிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு நாளைக்கு ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். சரிங்களா? 10 to 20 டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். இப்போது இந்த த்ரெட்டை நான் வந்துட்டு அடியில் வச்சுக்கிறேங்க. ஃப்ரேமுக்கு அடியில் நீடில் வந்துட்டு இந்த மாதிரி தான் 90 டிகிரியில் தான் குத்தணும். சரிங்களா? உங்களுக்கு தெரியுதா? நீடில் வந்துட்டு 90 டிகிரியில் குத்திட்டு
குத்திட்டு இப்படி மேலே வரும்போது ஒரு ட்விஸ்ட். தெரியுதுங்களா? நான் இன்னும் த்ரெட்டை வைக்கல, உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. டப்புன்னு ஒரு சத்தம் கேட்குதுங்களா? அப்புறம் இப்படி மேலே வரும்போது ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா? குத்திட்டு மேலே வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். குத்திட்டு மேலே வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். தெரியுதுங்களா? இந்த மாதிரி குத்தி காமிக்கிறேன் பாருங்கள். லாங்கில் பிடிச்சி குத்திட்டு மேலே வராது, இப்படி இழுத்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இந்த பக்கம் இந்த ஹூக் பார்ட், அதில் தான் நம்ம த்ரெட் கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறது. இப்படி குத்திட்டு மேலே இப்படியே இழுத்திங்கன்னா மேலே வராது, லைட்டாக இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணோம்னா மேலே வந்துடும். ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? நான் எப்படி கிளாத்தில் குத்துறேன் அப்படின்றத இப்படி ஒரு ட்விஸ்ட். இந்த ஹூக் பார்ட்டு இந்த மாதிரி குத்திட்டு இப்படி எடுக்கும்போது அப்படியே மேலே எடுக்கும்போது வராது. இந்த டைமிங்கில் லைட்டாக ஒரு ட்விஸ்ட் கொடுத்தோம்னா வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் சிக்கக்கூடாது. சரிங்களா? ஒரு குத்திட்டு இந்த மாதிரி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சாய்வாக பிடிச்சிருக்கிறதுனால வர மாட்டேது, அவ்வளோதான். ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில் பிடிச்சிட்டு இப்படி குத்திட்டு இப்படி வரும்போது ஒரு ட்விஸ்ட் வந்துருச்சுங்களா? வரும்போது ஒரு ட்விஸ்ட், வரும்போது ஒரு ட்விஸ்ட். இதவே ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி குத்திட்டு வரும்போது ஒரு ட்விஸ்ட். இப்படியே போட்டு இங்கே வரைக்கும் போட்டு குத்தி இப்படி எடுத்து நீடில் வரல் த்ரெட்டை வரலின்னு போட்டு இழுத்து இந்த மாதிரி ஹோல்ஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? லைட்டாக குத்து, லைட்டாக ஒரு ட்விஸ்ட் இழுக்கணும். சரிங்களா? இப்படி ஒரு பஞ்ச், இந்த ஸ்டேஜில் ஒரு ட்விஸ்ட், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வாங்க ஷோயிங் த்ரெட்டில் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அப்படியே சொன்ன மாதிரியே த்ரெட்டை பிடிச்சிட்டு நான் கீழே வச்சுட்டேங்க. ஃப்ரேம் கடியில் தான் கை இருக்குது. இந்த மாதிரி ஒரு பஞ்ச், அந்த நீடில் அந்த த்ரெட்டை மாட்டி விட்டோம்னா இப்படி வந்துடும். சரிங்களா? அடுத்தது எவ்வளோ தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நம்ம செயின் போடலாம். ஒரு பஞ்ச் நீடில் கீழே மாட்டி விட்டுட்டு இப்படி நம்ம ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இந்த ஹூக் பார்ட்டில் த்ரெட்டை மாட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு த்ரெட்டு மேலே வந்துடும். சரிங்களா? ஒரு பஞ்சு, நீடிலில் நூலை மாட்டி விடுறோம், இந்த ஸ்டேஜில் ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்சு, கீழே நீடில் சுற்றி விடுற நூலை ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்ச், நீடில் சுற்றி விட்டுட்டு நூலை, அடுத்தது ஒரே ஒரு ட்விஸ்ட், த்ரெட் உங்களுக்கு மேலே வந்துடுச்சு. ஓகேங்களா? புரியுதா? ஒரு பஞ்ச், நீடில் சுற்றி விட்டாச்சு நூலை, ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்ச், நீடில் சுற்றி விட்டாச்சு, ஒரே ஒரு ட்விஸ்ட். நான் பேசாமல் சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள், மெதுவாக. புரியுதுங்களா? புரியுதுங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பாருங்கள், உங்களுக்கு நெட் கிளாத்தில் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். கீழே என்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் நெட் கிளாத்தில் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், நம்ம இதே மாதிரி கொண்டு போய் த்ரெட்டை அடியில் வச்சுக்கிறோம். த்ரெட் இருக்குது, தெரியுதுங்களா? இது வந்து நெட் கிளாத், தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே நீடில் இப்படி 90 டிகிரியில் பஞ்ச் பண்ணிவிட்டு, தெரியுதுங்களா? இந்த த்ரெட்டை நீடில் இப்படி மாட்டி விட்டோம்னா இந்த இன்டர்நெட் போட்டோம் இல்லைங்களா, நாட்டு போய் மாட்டிக்கும். இப்போ வந்துட்டு நெட் கிளாத்தில் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேன். ஃப்ரேமில் வந்துட்டு நெட் கிளாத் மாட்டியிருக்கேன். பாருங்கள், அடியில் இருக்கிற ப்ராசஸும் உங்களுக்கு கீழே என்ன ப்ராசஸ் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக உங்களுக்கு சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு விரலில் த்ரெட் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு
கீழே இருக்கிற த்ரெட்டை நம்ம இந்த ஹூக் பார்ட்டில் மாட்டிக்க போகிறோம். மாட்டிட்டாங்களா? இப்படி இழுத்துட்டோம்னா இந்த எண்டு நாட் வந்து இங்கே மாட்டிக்கும், லாக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா கிட்ட வந்துடுமா? நம்ம இப்போது ஒரு பஞ்சு, அதுக்கப்புறம் நம்ம இங்கே கையில் பிடிச்சிருக்கும் பார்த்தீங்களா, இந்த கையில் காமிக்கிறேன் பாருங்கள், அதையே இந்த ஹூக் பார்ட்டில் ஒரே ஒரு சுற்றிட்டு மேலே வராது. இப்படி போட்டு இழுத்தோம்னா ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். சரிங்களா? எப்படி இப்படி சுற்றி விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட் பண்ணோம்னா வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம பழகிறதுனால பெரிய பெரிய செயினாகவே போட்டு பழகலாம். ஒரு பஞ்சு, இந்த தெரியுதுங்களா நான் எப்படி சுற்றி விட்றேன்னு, இந்த ஹூக் பாட்டில் ஒரு சுற்றிட்டு, ஹூக் பாட்டில் ஒரு சுற்றிட்டு இருங்க, மாட்டிகிட்டே இருக்கு, ஒரு சுற்றிட்டு மேலே இழுத்துறோம். ஒரு பஞ்சு, நூலில் சுற்றிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு, ஒரு பஞ்சு சுற்றிட்டு ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டு இழுத்துறோம். ஒரு பஞ்ச், ஒரு சுற்று, ஒரு ட்விஸ்ட் மேலே. ஓகேங்களா? நீடில் த்ரெட்டில் ஏதோ கெட்டியாக பிடிச்சிருக்கு, அதனால தான் வரமாட்டேங்குது. இங்கே பாருங்கள், ஒரு பஞ்சு, நீடில் ஒரு சுற்று, ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்ச், த்ரெட்டை சுற்றிக்கிறோம், ஒரு ட்விஸ்ட், ஒரு பஞ்ச், த்ரெட்டை சுற்றிக்கிறோம், ஒரு ட்விஸ்ட் மேலே வந்துடும். ஒரு பஞ்ச், நீடில் த்ரெட்டை சுற்றிக்கிறோம், ட்விஸ்ட் மேலே வந்துடும். இப்படி ஆப்போசிட்டில் நீடில் வந்துட்டு இந்த ஹூக் பாட் வந்து இப்படி ஆப்போசிட்டில் திருப்புறோம். அவ்வளோதான். சரிங்களா? நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு த்ரெட்டு மேலே வந்துடும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நான் பேசாமல் செஞ்சு காமிக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். புரியுதுங்களா? இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்கள் பாப்ளின் கிளாத்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு நெட் கிளாத்தில் எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி காமிச்சேன் அப்படின்னா, நான் கீழே எப்படி நீடில் த்ரெட்டை சுற்றி விட்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? அதனால தான் நான் உங்களுக்கு நெட் கிளாத்தில் செஞ்சு காமிச்சேன். இப்போ வாங்க, பாப்ளின் கிளாத்தில் ஜரி த்ரெட்டில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச் போடலாம். சூயிங் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூயிங் த்ரெட்டில் வந்ததுக்கப்புறம் ஜரி த்ரெட்டில் எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் ஜரி த்ரெட் எடுத்துருக்குறேங்க. இந்த ஜரி த்ரெட்டில் நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஜரி த்ரெட்லேயும் ஷோயிங் த்ரெட்டுக்கு போட்ட மாதிரியே எண்டில் நம்ம பெருசாக நாட் போட்டுக்கணுங்க, கலண்டு வராத மாதிரி. எப்படி அப்படின்னா, இப்படி ரெட்டையாக வச்சுட்டு, இப்படி ரெண்டாக வச்சுட்டு நீங்கள் இதில் நாட் போட்டுக்கோங்க. இவ்வளோ தான் போடணும், இவ்வளோ கவுண்ட்ஸ் தான் போடணும்ல இல்லைங்க. நீங்கள் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணும்போது த்ரெட்டை பிடிச்சி இழுக்கும்போது மேலே வராத மாதிரி நீங்கள் நாட் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இனி மேலே வராது. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறத கண்டிப்பாக கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இப்படி ஒட்டி பிடிச்சி கட் பண்ண வேண்டாம், கலந்துட்டு பிரிஞ்சுட்டு வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சமாக தள்ளி கட் பண்ணி விட்ருங்க. அப்படி கட் பண்ணல அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டிச்சஸில் மாட்டிக்கிட்டே இருக்கும். இதுலேயே அதே மாதிரி தானுங்க. இந்த மாதிரி த்ரெட்டை ஹோல்ட் பண்ணி ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கோங்க. எந்த சரி த்ரெட்டையும் ஃப்ரேமுக்கு அடியில் வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? இன்னும் ஜூம் பண்ணி காமிக்கிறேருங்க. ஒரு பஞ்சு, பக்கத்தில் என்னோட பொண்ணுங்க, டிஸ்டர்பன்ஸ் எடுத்துக்காதீங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நீடில் த்ரெட்டை மாட்டிக்கிட்டு, தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் சைடாக தான் பிடிச்சிருக்கேன் நான். த்ரெட்டை மாட்டி விட்டோன்னே த்ரெட்டு மேலே வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்புறம் இப்போ வந்துட்டு ஒரு பஞ்சு,
அதே மாதிரி நெட் கிளாத்தில் உங்களுக்கு காமிச்சேன் இல்லைங்களா, த்ரெட்டில் எப்படி நூலை சுற்றி விடுறதுன்னு அதே மாதிரி சுற்றி விட்டுட்டு இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு பஞ்சு பெருசு பெருசாகவே ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால பெருசு பெருசாகவே செயின் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு பஞ்சு சுற்றி விட்றோம் நூலை, ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட் மேலே வந்துடும் உங்களுக்கு நூல். ஓகேங்களா, ஒரு பஞ்சு நூலை சுற்றி விட்டாச்சு, ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். ஒரு பஞ்சு நூலை சுற்றி விட்டாச்சு, ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். ஒரு பஞ்ச் நூலை சுற்றி விட்டாச்சு, ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அந்த செயின் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் சாரிங்க ஒரு பஞ்சு நூலை சுற்றி விட்டுறோம், அடுத்தது ஒரு ட்விஸ்ட். நான் இந்த பக்கமாக நான் உட்காந்துருக்கிறது இந்த பக்கம் தாங்க. நான் இந்த பக்கமாக செயின் போடுறதுனால இந்த ஹூக் பார்ட் வந்துட்டு இந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்குது. ஒரு வேளை நம்ம லைன் இந்த பக்கமாக இந்த மாதிரி எங்கேயாவது போட்டிருந்தோம் அப்படின்னா எங்கே லைன் போகுதோ அதை பார்த்து தான் இந்த ஹூக் பார்ட் வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா, தெரியுதுங்களா? நல்லா ஜூம் பண்ணி தான் வச்சுருக்கேன், உங்களுக்கு தெரியுதுங்களா? பெரிய பெரிய செயினாகவே ஸ்டார்டிங்கில் போட்டு பழகுங்க. அப்புறம் செயின் எல்லாம் ஒரே மாதிரி தான் நம்ம போட்டு பழகிக்கலாம் அடுத்தது. சரிங்களா, சின்ன செயினாக குட்டி செயினாக நம்ம போட்டு பழகிக்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பஞ்ச் உங்களுக்கு தெரியுதா, த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட். ஓகேங்களா, ஒரு பஞ்சு த்ரெட்டை சுற்றி விட்டுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ட்விஸ்ட், செயின் ஃபார்ம் ஆயிடும். புரியுதுங்களா? நான் அப்போ உங்களுக்கு சொல்லித்தராமல் பேசாமல் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதா அப்படின்னு பாருங்கள். ஓகேங்களா, நீங்கள் எண்டு நாட் இப்போதைக்கு போட வேண்டாம், அடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு எண்டு நாட் சொல்லித்தரேன். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த த்ரெட்டை இப்போ பெருசாக இழுத்து விட்டுட்டு கட் பண்ணி விட்ருங்க. சரிங்களா, இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு இப்படி இழுத்திங்கன்னா பிரியாது. ஓகேங்களா, அடுத்த கிளாஸில் உங்களுக்கு எண்டு நாட் சொல்லித்தரேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா ஒரு டைமுக்கு 2 டைம் வீடியோவை பாருங்கள். அப்போவும் புரியல அப்படின்னா நம்மளுடைய சேனலில் எப்போவுமே கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தாங்க இருக்கும். உங்களுக்கு எந்த இடத்துல புரியல அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை அடுத்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே ரிப்ளை பண்ண முடியும்னா கமெண்ட்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்ஸாக உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா ஷார்ட்ஸாக உங்களுக்கு கொடுத்துட்றேன். இல்லைனா லாங் வீடியோவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா, அடுத்த கிளாஸில் நான் உங்களை பார்க்குறேன். பை பாய்.